மாதிரி தடத்தில் வந்து வெரி சட்டில் ஒரு ட்வின் கேரக்டர் அப்படின்றதுனால அது ஒரு விஷயமா மகிழ் சாரோட இன்புட்ஸ் அண்ட் ரொம்ப எக்ஸ்பிரஷன்ஸில் மட்டுமே நம்ம காட்ட வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. பட் இங்கே வந்து டோட்டலாக 2 டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ். ஸோ அதில் வந்து இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எல்லார் மனிதருக்குள்ளேயும் ஒரு கிரே ஷேட் இருக்குது. அது எந்த அளவுக்கு நம்ம வெளிப்படுத்துகிறோன்றது ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு எக்ஸ்ட்ரீம் போகும்போது ஒரு விஷயம் ஒன்று வெளிப்படுத்தலாம். பட் இதில் எங்கே என்னென்னா நமக்கு வந்து தெர் ஆர் நோ பவுண்ட்ரிஸ். இப்போ நீங்கள் கிரே ஷேட் பண்ணும் போது தெர் ஆர் நோ பவுண்ட்ரிஸ். இப்போ ஏன்னா ஒரு ஹீரோவாக நம்ம பண்ணும் போது நமக்கு வி ஹேவ் இல்லை ஒரு வரமுறை இருக்குது. இது இவ்வளோ தான் பண்ண முடியும். இந்த லிமிட் இஸ் தேர். அது கேரக்டர் பொறுத்து. பட் இதில் வந்து கொஞ்சம் வி கேன் புஷ் அவர் செல்ஃப்ஸ். ஸோ அது வந்து இந்த படத்தில் எனக்கு கிடச்சிது. கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம். அந்த இன்னொரு கேரக்டர் ஒரு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது. இப்போ ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது எண்டில். ஸோ அது வந்து ஒரு மாதிரி ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ண வைக்கும். எனக்கு என்ன எக்ஸைட் பண்ணுச்சு அதுதான் அந்த பர்ஃபார்மன்ஸாக நம்ம பண்ணோம். ஆக்ஷனாகவும் நாங்கள் வந்து அது ஒரு வேறு மாதிரி ஒன்று ட்ரை பண்ணியிருக்கோம். ரொம்ப ஸ்வாகாக ஒரு விஷயம் ஒன்று பண்ணியிருக்கோம். ஸோ ஐ திங்க் இதெல்லாம் வந்து ஒரு ஆக்டராக ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்குற ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அது தொடர்ந்து வருதா என்னன்னு தெரியல. பிகாஸ் இணையறதாலுக்கு அப்புறம் ஆடியன்ஸ் வந்து நிறைய விஷயங்கள் கெஸ் பண்ண முடியாமல் சர்ப்ரைஸ் பண்ணுற மாதிரி எல்லா கேரக்டர்ஸும் எனக்கு அமைஞ்சிச்சு. ஏன்னா நார்மலாக ஒரு ரெகுலர் கேரக்டர் பண்ணும் போதே ஒருவேளை இவன் அந்த மாதிரி இருக்குமோ, ஒருவேளை இவனே பண்ணியிருப்பானோ, இப்படிலாம் வந்து வர்றது வந்து நமக்கு கதைக்கும் நல்லது ஆக்சுவலாக. ஸோ அது வந்து இப்படியே அமையும் போது இட் பீக்ஸ் அவ்வளோதான். ஸோ தட் ஐ திங்க் என்ஜாய் த ப்ராசஸ்.